நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிலுவை தியான நேரத்துக்கு நாங்கள் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாட்கள், கடந்த தியான நாட்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பங்கு பெற்றிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அருமையான நம்முடைய ஜாஷ்வா டிவி பிள்ளைகள் இதை ஜெபத்தோடு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்கள். ஆமென். இத்தனை நாட்களும் தடையில்லாமல் இதை நடத்தி வந்த ஆண்டவர் இந்த இறுதி நாளிலும் ஆமென் இதை மகிமையாய் செய்யும்படிக்கு கர்த்தர் திட்டமிட்டதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து அதன் பின்பு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் தந்து நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. அவருடைய திருமுகத்தை நோக்கி நாம் பார்க்கலாமா? அவர் எத்தனை நல்லவர், அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. இன்னைக்கு உங்களை இந்த ஆமென் ஸ்தோத்திரம் இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறாரே, இதை பார்க்கும்படிக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாரே. அவர் ரொம்ப நல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர். அவரை நம் மனதார உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்த்தவரே. நம்முடைய ஆண்டவர் நமக்காக தண்டிக்கப்பட்டாரே, அதனால நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோமே. நமக்காக காயப்பட்டாரே, அதனால நாம் சுகம் பெற்றுக் கொண்டோமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக தண்டிக்கப்பட்டீங்களப்பா, என் பாவத்து நிமித்தமாய், என்னுடைய சாபத்து நிமித்தமாய் நீர் தண்டிக்கப்பட்டீர். ஆண்டவரே எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக பாடுபட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். முடிந்த பிள்ளைகள் வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்த்தவரே. நம்முடைய தேவன் புறக்கணிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கினாரே. ஒருவேளை என் அன்பு வாலிபனே, இந்த உலகம் நீ அவர்களைப் போல இல்லை என்பதனால் உன்னை புறக்கணிக்கலாம். அருமையான சகோதரிய தேவ ஜனமே, ஏதோ ஒரு காரணம் சொல்லி மனிதர்கள் உன்னை புறக்கணிக்கலாம். ஆண்டவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. 2 கரங்களை விரித்து அன்போடு அழைக்கிறார். அவர் உங்களுக்கு போதும். அதை உணர்ந்து
எனக்காய் புறக்கணிக்கப்பட்டவரை என்றவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவீர்களா? எனக்காக புறக்கணிக்கப்பட்டீ, அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டே. எனக்காக புறக்கணிக்கப்பட்டீ, அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டே. எனக்காக அவமானமடைந்து மகிமையிலே பங்கு பெறச் செய்தே. எனக்காக அவமானமடைந்து மகிமையிலே பங்கு பெறச் செய்தே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்த்தவரே. நம்முடைய வாழ்வில் காணப்பட்ட எத்தனையோ பாவங்களை நாம் சுமந்து தீர்க்க முடியாது என்பதை அறிந்த ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக பாவங்களை சுமந்தாரே. நீதிமானாய் நம்மை மாற்றினாரே. மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறாரே. உணர்ந்து பாடுவீர்களா? பாவங்களை சுமந்ததனா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன் அப்பா. பாவங்கள் சுமந்ததனா நீதிமானாய் மாற்றப்பட்டே. பாவங்கள் சுமந்ததனா நீதிமானாய் மாற்றப்பட்டே. மரணத்தை நீ ஏற்றுக்கொண்டதா ஜீவனை நான் பெற்றுக் கொண்டேனையா. மரணத்தை நீ ஏற்றுக்கொண்டதா நித்திய ஜீவனை நான் பெற்றுக் கொண்டேனையா. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை. சேர்ந்து சொல்லுங்கள். ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்த்தவரே. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் சிலுவையிலே நம்முடைய ஏழ்மைகள் எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறாரே. எத்தனை பேர் அதை நம்புவீர்கள்? இன்றைக்கும் ஏழ்மை நிலையில் இருக்கிற ஜனங்களை இந்த உலகம் எவ்வளவாய் அசட்டை பண்ணுகிறது. ஒருவேளை நானும் என் குடும்பமும் அப்படித்தான் அசட்டை பண்ணுகிறோம் என்று கண்ணீர் வடிக்கிற ஜனமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காகத்தான். அன்பு குட்டி தம்பி, வாலிபனே, பெரியவர்களே, உங்களுக்காகத்தான். உங்கள் ஏழ்மை நிலைமையை மாற்ற சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாரே. உணர்ந்தவரை பார்த்து உயர்த்துவி, அவரை போற்றி, அவரை மகிமைப்படுத்துங்கள். சிலுவையிலே ஏழ்மையானதா செல்வந்தனாய் மாற்றிவிட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதா செல்வந்தனாய் மாற்றிவிட்டீரே. சாபங்களை சுமந்து கொண்டதா ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேனையா. சாபங்களை சுமந்து கொண்டதா ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேனையா. உமக்கு ஆரா
ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. ஒரு விசை கூட வலது கரத்தை உயர்த்தி போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் செய்ய வல்லவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு அவரே தம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் உங்களோடு இடைபடுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தகப்பனே, எல்லா மகிமையும் கனமும் துதியும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறோம் ராஜா. நீரே ஒவ்வொருவரோடு இன்றைக்கு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டிலும் சிலுவை தியான நேரத்தை மிக சிறப்பாய் ஆண்டவர் நடத்தி கொடுத்திருக்கிறார். இதை ஜெபத்தோடு நம்முடைய அருமையான ஐயாவும் தம்பிமாரும் மிகுந்த ஆர்வத்தோடு இதை நடத்தினார்கள். இதற்காக வந்து நின்று வார்த்தைகளை கொடுத்து ஜெபித்து ஒத்துழைத்த எத்தனையோ ஊழியர்கள் உண்டு. அத்தனை பேர் மேலும் தேவ ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. அந்த ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்தும் நேரத்தில் அதை கண்டு மகிழ்ந்து இந்த ஜாஷ்வா டிவியை ஆசீர்வதித்து ஜெபித்த உங்களுக்கும் தேவ ஆசீர்வாதம் கண்டிப்பாகவே நிறைவாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. என்னையும் கூட இந்த தருணத்தில் ஆமென் இந்த இடத்துல நிறுத்தின என் அன்பான ராஜாவாகிய தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். அவருக்கே மகிமை துதியெல்லாம் ஏறெடுக்கிறேன். அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அன்பா என்னை அழைத்த அன்பு ஐயாவுக்காக, அருமையான பிள்ளை தமிழரசனுக்காக, அருளுக்காக, குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவ கிருபை இந்த அருமையான குடும்பத்தையும் ஜாஷ்வா டிவியையும் நிறைவாய் மூடுவதாக. நம்மோடு கூட கர்த்தர் பேசும்படிக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு வசன ஆதாரத்தில் நாம் இந்த செய்தியை தேவ சமூகத்தில் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 53:3. இயேசு அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்காய் பாடுபட்டு மரித்ததை எண்ணாமல் போனோம் என்கிற அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். இதுதான் இயேசு வாழ்ந்த நாட்களிலும் நடந்தது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பர்சத்தில் உட்கார்ந்து எனக்காய் நமக்காய் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரு தேவாட்டு குட்டியாய் இந்த ஜனத்தை நேசிக்கிறேன் என்று அவர் சொன்னாலும் இன்றைக்கும் அவரை அசட்டை பண்ணுகிற ஒரு பெரும் கூட்டத்தை நம்மால் காண முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதனை அசட்டை பண்ணும்போது நம்முடைய தேவன் சும்மா இருக்க மாட்டார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அசட்டை பண்ணினால் ஆண்டவர் அதை கவனத்தில் வைத்திருப்பார். கட்டாயமாய் யார் ஒருவரை ஒரு மனிதன் அசட்டை பண்ணுகிறானோ அதற்குரிய ஒரு சரியான ஈடு அசட்டை பண்ணினவன் கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற நிலை நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். இப்படி ஆண்டவருடைய வேத பிரமாணம் இருந்தாலும் இயேசுவும் நமக்காக பாடு அனுபவித்தவராயிருந்தார். ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்ய இன்றைக்கு எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்கிறார்கள்.
அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பாடல் எப்படி பாடுவாங்க, கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை, இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் தேடி பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க எதுவுமே முன் வரல. உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா நம்பிக்கையும் என்னை விட்டு வீணா போனாலும் இயேசு என்னை தூக்கி நிறுத்தினார் என்று சொல்லி பாடுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். உனக்கொருவர் இருக்கிறார். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து பேசுகிறார். நான் பாடு நிறைந்தவராயிருந்தேன். ஏன் தெரியுமா? உன் பாடுகளை நீக்குவதற்காக, உன் பாடுகளை நீக்குவதற்காக. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனமாய் சொன்னது போலவே நீங்கள் சங்கீதத்திலும் சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வசனத்தை இப்படியே தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லியிருக்கிறார். அதை சற்று வேறு விதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அதை கவனித்து நாம் முடிக்க போகிறோம். இந்த 2 வசனங்களும் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக இன்றைக்கு மாற்றும். அவர் பாடு நிறைந்தவர், அவர் உபத்திரவம் நிறைந்தவர். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கடந்து போகிற பாடுகளில் நமக்கு உதவி செய்யும்படிக்கு அவர் பாடுபட்டார். சங்கீதம் 22 நீங்கள் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசுவையோ ஜனங்கள் அசட்டை பண்ணினார்கள், எண்ணாமல் போனார்கள். ஆனால் சர்வவல்ல தேவனோ உபத்திரவப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி நடத்துவது இல்லை. அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், 24ஆம் வசனத்தில், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். இதற்காகத்தான் தான் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் அவர் சிலுவையில் தன் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எனக்காக, உங்களுக்காகத்தான் அதை ஏற்றுக்கொண்டார். அவரை தேவனால் தண்டிக்கப்பட்டவர்கள் என்று ஜனங்கள் நினைத்தார்களா? நாமும் கூட பாருங்கள், இயேசுவை அறியாத ஜனங்கள் இப்படி சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம் தானே. சிலுவையில் இறந்து போன அவங்க கடவுளையே உங்களால் காப்பாற்ற முடியல. அன்பு தம்பி, தங்கச்சி, வாலிபனே, உனக்காக தான் இயேசு அந்த பாடுபட்டார் என்பது உனக்கு அறியாததினாலே நீ அதை புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். அவர் ஏன் மரித்தார் தெரியுமா? இந்த வசனம் அதற்கான 3 நோக்கங்களை சொல்லுகிறது. உபத்திரவப்படுவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் தெய்வம் எண்ணாமல் இருக்கும்படிக்கு. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் இருக்கும் பொழுது மனிதர்கள் நம்ம எவ்வளவாய் அற்பமாய் எண்ணுகிறார்கள், எவ்வளவாய் அற்பமாய் எண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு முறை அவர் தெருவழியாய் போய்கொண்டிருந்தார். அப்பொழுது குஷ்டரோகமாய் நிறைந்திருந்த ஒரு மனிதன், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று சொல்லி ஓடி வந்து அவருடைய பாதத்தில், அந்த மலையிலிருந்து இறங்கி வருகிற இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தான். இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தார், அற்புதத்தை செய்தார். அதே இயேசுதான் இன்னொரு முறை, ஆமேன், அவர் தெருவழியாய் போய்கொண்டிருக்கும் பொழுது, ஆமேன், கண்கள் தெரியாத ஒருவன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவன் கூப்பிட்ட உடனே எல்லாரும் அவனை கையை பிடிச்சு கொண்டு போய் இயேசு கிட்ட விடல. அவன் இருக்கிற பிச்சைக்கார நிலையை பார்த்து, அவன் இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து என்ன செய்தார்கள் தெரியுமா? அமைதலாயிரு, இயேசு போகிறார், அமைதலாயிரு, இயேசு போகிறார் என்று சொல்லி அவனை அதட்டினார்களா? எனக்கு அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் அற்பமாய் நாம் எண்ணப்படும் பொழுது மற்றவர்கள் நம்மை அதட்டுகிறார்கள். ரொம்ப வேதனையானதுங்க அது. மற்றவர்கள் நம்மை அற்பமாய் எண்ணப்படக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கும் பொழுது, மற்றவர்கள் நாம் எதையாகிலும் ஒன்று பேசினா, எத்தனை இடத்துல தெரியுமா இப்படிப்பட்ட பாதையில் ஜனங்களாகிய நீங்களும் நானும் போய்கொண்டு இருக்கிறோம். பணம் இருக்கிறவன் என்ன பேசுவனாலும் பேசலாம், படிப்பும் பதவியும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவனாய், பலவீனப்பட்டவனாய், உபத்திரவப்படுகிறவனாய், ஒரு ஏழையாய், ஒரு கஷ்டப்படுகிறவனாய் ஒருவன் இருந்தாலோ, உட்கார்ந்தா தப்பு, எந்திரிச்சா தப்பு, நீலாம் இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்றது. இயேசு அந்த குருடனை இவர்கள் அதட்டினதை பார்த்த உடனே வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்றார். அவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்.
இதற்கு முன்பாக அங்கே இன்னொரு காரியம் நடந்திருந்தது. அவர்கள் அதட்டினாலும் இந்த குருடன் சும்மா இருக்கவில்லை. சத்தமிட்டு கூப்பிட்டான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். உங்கள் நிலையை கண்டு அநேகர் அற்பமா எண்ணுகிறார்களா? உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். இயேசுவை தேடுவதை நிறுத்திவிடாதிருங்கள். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இயேசு மதத்திற்குரியவர் அல்ல. இயேசு மனிதனை மீட்கும்படி இந்த பூமிக்கு வந்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தின ஒரு உண்மையான தெய்வம். அவர் வழியாகவே நித்திய வாழ்வு, சொர்க்க பாக்கியம் அத்தனை பேருக்கும் உண்டு. அதற்காகத்தான் அவர் வந்தார். ஆகவே யார் கூப்பிட்டாலும், அவர்கள் எந்த உபத்திரவ நிலைமையிலிருந்து கூப்பிட்டாலும் அவர் அவர்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அருமையான டிஜிஎஸ் ஐயா ஆமென் ஒரு அழகான பாட்டை அழகா பாடி இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அழைத்திடவே அவர் அழைக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுவீர்களா? துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றிய கிருபையால் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றிய கிருபையால் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. திரும்ப திரும்ப வேதனை, என்னை அற்பமா எண்ணுகிறவர்களுக்கு முன்பாக இன்னும் ஒரு பிரச்சனை, எனக்கு இன்னும் பல பிரச்சனை. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குருடனை நின்று கூப்பிட்டு அவனுக்கு சுகம் கொடுத்து அவனை வாழ வைத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அற்பமா எண்ணுகிறதில்லை. அவர் பாடுபட்டதின் நோக்கம் உங்களை மேன்மையாய் எண்ணுவதற்குத்தான். இரண்டாவதாய் அவர் பாடு நிறைந்தவராய் இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த 24ஆம் வசனம் திரும்ப சொல்லுகிறது, அருவருக்காமலும். எனக்கு அருமையானவர்களே, அற்பமா எண்ணுகிறவர்கள் மட்டுமல்ல இந்த மனிதர்கள். ஒரு மனிதனை சாதாரண ஒரு நிலையில பார்த்து விட்டால் வாயை திறந்து அடைச்சி போ, தள்ளி நில்லு, நீ யார் என்கிட்ட பேசுறது? சிலர்லாம் பல பாகுபாடுகளை வைத்துக்கொண்டு ஜனங்களை அருவருப்பாய் நினைக்கிறார்கள். இயேசு அப்படி நினைக்கிறவர் அல்ல, அவர் அப்படி நினைக்கிறவர் அல்ல. அதனால தான் மலையிலிருந்து அவர் இறங்கும் போது குஷ்டரோகி அவர் அருவருப்பாய் நினைக்கவில்லை, அவர் அருவருப்பாய் நினைக்கவில்லை. அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். இன்றைக்கு நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? நம்முடைய தேசத்திலும் கூட கொல்கத்தா நகரிலே வாழ்ந்து ஊழியம் செய்த அன்னை தெரசா அம்மாவை குறித்து நீங்கள் அநேகர் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். என்னை விட அறிந்தவர்கள் அநேகர் உண்டு. அந்த அன்பு தாயார் கிறிஸ்துவின் அன்பு நிறைந்தவர்களாய் குஷ்டரோகம் பிடித்து தெருக்களிலே எலி கடித்து கொண்டிருந்த மனிதர்களை கண்டு அவர்களை தன்னுடைய தங்கும் இடங்களுக்கு கொண்டு சென்று பராமரித்து பெரிய ஊழியம் செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார்களே. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து
நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை அருவருக்க மாட்டார். வியாதியின் வேதனையினால் மற்றவங்களை உங்களை அருவருக்கிறாங்களா? இல்லை உங்களுடைய அழகு இல்லை என்று உங்களை அருவருக்கிறாங்களா? உங்களுக்கு படிப்பு இல்லை என்று அருவருக்கிறாங்களா? அவர் பாடுபட்டதெல்லாம் நீங்கள் அருவருக்கப்படுகிற நிலைமையில நிற்கும் போது, உன்னை நான் அருவருக்கிறவர் அல்ல, நான் உன்னை அள்ளி அணைக்கிறவர் என்று சொல்லுவதற்காக தான் அவர் பாடுபட்டார். உங்களை அள்ளி அணைப்பார், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து உங்களுக்காக நிழலாகவே கூட இருந்து அற்புதமாய் உங்களை காத்து கொள்ளுவார். எல்லாரும் உங்களை கவனிக்காமல் போய்விடலாம், எல்லாரும் கவனிக்காமல் போய்விடலாம். நீங்கள் வேதத்தில் ஒரு நல்ல சமாரியனை குறித்து படிக்க முடியும். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். வழியிலே அவனை திருடர்கள் அவனுடைய பொருட்கள் எல்லாம் வாங்கிவிட்டு அவனை அடித்து காயப்படுத்தி இறக்கும் நிலையில போட்டுவிட்டு போன போது, சபையின் பெரிய தலைவர், சபைக்கு அடுத்து உதவியா இருக்கிறவரெல்லாம் போறாங்க, யாரும் கவனிக்கல. ஆனால் இவர்கள் யூதர்கள், அருவருத்த யூதர்கள், சரித்திரப்படி நீங்க வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும், ஜூஸ் ஹாஸ் நெக்லைட்டட் them. அவங்கள பார்க்கவே விரும்ப மாட்டாங்க. யூதர்கள் சமாரியர்களை நாயை போல மதிப்பார்கள் என்று சொல்லிதான் சொல்லுவார்கள். அப்படி அருவருப்பாய் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் வந்து தொட்டு சுகமாக்கி அவனை கொண்டு போய் அந்த நல்ல கவனிக்கும் இடத்துல வைத்து இவனுக்கான எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னார். அது இயேசுவுக்கு அடையாளம் தான். இன்றைக்கு என் சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இயேசு என்றால் அருவருப்பு போல உங்களுக்கு தெரியல. நான் உங்களுக்கு கொண்டு சொல்லட்டுமா, உங்களுக்குள் இருக்கிற அருவருப்பையும் உங்களை அருவருப்பாய் பார்க்கிறவர்களையும் அவர் அந்த நிலையிலிருந்து உங்களை மீட்டெடுத்து உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் அருவருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் பாடுபட்டார். நீங்கள் உங்களுடைய மரியாதையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அந்த பாடுகள் நிறைந்தவராய் காணப்பட்டார். கடைசியாய் மூன்றாவதாய் நீங்கள் அங்கே வாசிக்கும் போது மிக தெளிவாய் இருக்கிறது. ஆமென். தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. இன்றைக்கு பாடுபடுகிற ஜனங்களை மனிதர்கள் போய் பார்க்கவே விரும்புகிறதில்லை. நல்லா இருக்கும்போது போய் போட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நிகழ்ச்சியில் எல்லாம் அனுப்பாங்க. ஆனால் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க நம்பர் ஃபோன் வந்தால் கூட பார்க்கவே மாட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய முகத்தை அநேகர் மறைத்து மறந்து போயிருக்கலாம். உன்னையெல்லாம் பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லி அசட்டை பண்ணி அருவருத்து இனிமேல் என் முகத்திலே முழிக்காதன்னு சொல்லியிருக்கிறான். ஆண்டவரோ தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் வீசும்படிக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார். அவருடைய முகமெல்லாம் அந்த இரத்தத்தினால் காய்ந்து அழுக்கடைந்து அவர் வேதனையில் நிறைந்து தலையில முள்முடி முதுகில உழுத நிலம் போல அந்த சரீரம் மாற்றப்பட்ட போதெல்லாம் ஆண்டவரே பாதுகாத்தார். ஆண்டவரே அவரை மறுபடி அந்த மரணத்திலிருந்து உயிர்த்தெழ பண்ணினார். உங்களுக்காகத்தான், உங்களுக்காகத்தான், உங்களுக்காகத்தான். நீங்கள் இன்றைக்கு எந்த நிலைமையில் இந்த கஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கான அற்புதம் நடக்கும். ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் எந்த நிலையிலிருந்து இன்னைக்கு கூப்பிட்டாலும் உங்களை அற்பமாக எண்ண மாட்டார், உங்களை அருவருக்க மாட்டார், தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கவே மாட்டார். கண்ணின் மணியை போல உங்களை காத்து கொள்ளுவார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, எனக்காக பாடுபட்டீங்களே, உங்களுடைய அன்புக்கு நன்றி அப்பா. அப்படியே கண்களை மூடி, அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா, ஆனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, ஆனைக்கும்
கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. உம்மை நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உபத்திரவப்படுகிற உங்கள் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல், அதை அருவருக்காமல், உங்களை விட்டு தம்முடைய முகத்தை மறைக்காமல் இருக்கத்தான் அவர் பாடு நிறைந்தவராய் சிலுவையில மரித்தார். இன்றைக்கு அந்த அன்பு தெய்வம் வலது பரிசத்துல இயேசு உட்கார்ந்து பிதாவிடத்துல உங்களுக்காய் தம்முடைய ரத்தத்தை ஏந்தி வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்துல விட்டு கொடுங்கள், எந்த உபத்திரவங்களும் மாறும். இந்த சிலுவை தியான நேரத்தில் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் வீட்டின் கஷ்டங்களை மாற்றுவார். நித்திய வாழ்வுக்கு உங்களை இன்னும் வழிநடத்தி செல்லுவார். எல்லாவித நன்மைகளால் உங்களை கர்த்தர் நிரப்புவார். அன்பு தகப்பனே, உம்மை நாங்கள் மனதார உயர்த்துகிறோம் அப்பா. இந்த நல்ல அற்புதமான ஆண்டவரே சிலுவை தியான நேரத்தில் அன்பு பிள்ளைகள் கலந்து கொள்ள, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் தந்த இரக்கத்துக்காக நன்றி அப்பா. நீர் பாடு நிறைந்தவராய் இருந்தது. எங்களுடைய உபத்திரவத்தின் நடுவில் எங்களை நேசித்து எங்களை அருவருக்காமல் இருந்து உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல காண்பிக்க வேண்டும் என்று நீர் பாடு நிறைந்து சிலுவையில் தொங்கினீர். உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற குடும்பங்களிலே நீர் நன்மையும் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணும், மன ஆறுதலை கட்டளையிடும், பூரண ரட்சிப்பை கட்டளையிடும். தேவ கிருபை தொடர்ந்து தாங்கி நடத்துவதாக ஜாஷ்வா டிவி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை ஆண்டவரே இந்த டிவியில் நடக்கிற எல்லா ஊழியங்களின் மேலும் தங்கி இருப்பதாக. இன்னும் ஆயிரமாய் இது பெருகட்டும், வளரட்டும், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். பஸ் ஸ்டாண்ட் அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.